அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். காலை நேரத்திலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி மத்தேயு 28 முதல் 10 வசனங்கள். இந்த பகுதியை வாசித்து நாம் தியானிப்போம். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இதோ பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை உருட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவன் ரூபம் மின்னல் போலவும் அவன் வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அவனை பற்றிய பயத்தினால் காவலாளர் நடுநடுங்கி செத்தவர்கள் போலானார்கள். தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்பட வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்கள் சீக்கிரமாய் கல்லறை விட்டு பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஓடவே இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் கலிலேயாவுக்கு போகும்படி என் சகோதரருக்கு சொல்லுங்கள், அங்கே என்னை காண்பார்கள் என்றார் என்பது. செவிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பு, உம்முடைய திருமைந்தன் இயேசுவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலம் உலகோரை மரணத்திலிருந்து மீட்டெடுத்த உமது அன்புக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்தீர் என்ற அந்த செய்தி எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை, இந்த நிகழ்வுகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளப் போகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் திறந்த கல்லறைக்கு முன்பாக நின்று கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏனென்று சொன்னால், வரலாறு சிலரால் உயர்வு பெறுகிறது, சிலரால் வரலாறு உயர்வு பெறுகிறது. ஒரு வரலாறு நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் நினைவுபடுத்தப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிற பொழுது அது ஒரு அகழ்வாராய்ச்சியிலோ அல்லது ஒரு அருங்காட்சியகத்திலோ அல்லது ஒரு லைப்ரரியிலோ எங்கோ ஒரு இடத்துல அது கிடக்கும். ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் மீது கட்டப்பட்ட வரலாற்று நிகழ்வு உலகெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு அது வாயளவிலும் சொல்லளவிலும் செயலளவிலும் எழுத்து அளவிலும் காட்சிகள் வழியாகவும் இன்று வரை சொல்லி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த வரலாற்றுக்கு உரிய நாயகர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் இயேசுவின் காலத்துல. தலித்தா குமி என்று சொல்லி சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். சிறு பெண் மீண்டும் மரித்தார். நாய்நூறு வாலிபன் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினார், மீண்டும் மரித்தான். லாசரு 4 நாள் கழித்து
ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் லாசருவும் மீண்டும் மரித்தான். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் மரிக்காமல் இருக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, இன்றைக்கு கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளையும் கடந்து அது கோலோச்சு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அதனுடைய வாழ்வு, அதனுடைய வல்லமை, அதனுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் தான். ஆகினாலேதான் திருமறை சொல்லுகிறது, அவர் மரித்தோரின் கடவுள் அல்ல, அவர் ஜீவனுள்ளோரின் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அவர் மரித்து 3 நாள் அப்படியே விட்டிருந்தா அதை பற்றி கிறிஸ்தவம் என்ற ஒன்று உருவாகி இருக்காது. அவர் மற்ற தீர்க்கதரிசிகளை போற அவரும் மரித்து போயிருப்பார், அவ்வளவுதான். ஆனால் இயேசாண்டவருடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தின் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டது, இன்றும் சாட்சியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஓய்வு நாள் முடிந்தது. ஆயத்த நாள், அமைதி நாள், ஒயிட் சாட்டர்டே என்று சொல்லப்படுகிற அமைதி சனிக்கிழமை முடிந்தது. அவர்கள் வழக்கத்தின்படி கல்லறையை நோக்கி பெண்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் எதற்காக செல்லுகிறார்கள்? 3ஆம் நாள் அந்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கங்களை பூசும்படி அதை கொண்டு போகிறார்கள். அப்படி கொண்டு போகிற பொழுது மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் கல்லறைக்கு அதிகாலையில் வருகிறார்கள். நம்முடைய வீடுகளிலே 3ஆவது நாள், நம்ம வீட்டில் யாராவது மரித்தால் 3ஆவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது காரியம் நடத்தும் போது கல்லறைக்கு எப்போ போறோம்? நம்ம நல்லா உச்சி வெயிலில் கூப்பிடுறது, ஐயா சீக்கிரம் வாங்க, உச்சி வெயிலில் கூப்பிடுறது. ஜபோட்டு எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. கல்லறைக்கு 12க்கு வந்துருங்க. ஜபோட்டு 12க்கு, கல்லறை 12:30. அப்புறம் எத்தனை மணிக்கு ஜபம் போட்டோம்? வெயிலில் எல்லாம் சுருண்டு புருண்டு இல்லையா? அப்ப நாம இன்றைக்கு இந்த பெண்கள் அதிகாலையில் சென்றார்கள் என்பதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் தேவை. என்ன? கல்லறைக்கு போகிற நேரம் விடியற் காலத்துல நீங்கள் போக வேண்டும். அதுக்காக டியூப்லைட் எல்லாம் எடுத்துன்னு இருட்டிலே போயிடாதீங்க. அப்புறம் உங்களை வரவேற்கிறதுக்கு வேற ஆள் இருப்பாங்க. பொழுது விடிந்த பிறகு நாம் அங்கே கல்லறைக்கு போயிட்டு நாம் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துட்டு வந்துடணும். ஊரார் சொல்லுகிற சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஊரார் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அதுதான் உயிர்த்தெழுதல் நன்னம்பிக்கையில் தான் நம்ம கல்லறையில வைக்கிறோம். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், எங்க ஊர்ல எல்லாம் நான் போய் பார்ப்பேன், நல்ல இவ்வளவு பேர் தடிமாக பாறைகளை 3 பாறைகளை போட்டு அது மேல மூடி, ஏற்கனவே உள்ள பெட்டி, கனமான பெட்டி தூக்க முடியாது, தூக்கி வரான், 30,000 40,000 செலவு பண்ணி அதுக்கு மேல பாறையை போட்டு, அதுக்கு மேல சிமெண்ட் கல்வியை போட்டு, அதுக்கு மேல 3 அடுக்கு கட்டடம் கட்டி, அதுக்கு மேல கிரானைட், அவங்க வசதிக்கு ஏற்ப டைல்ஸோ கிரானைட்டோ மார்பிள்ஸோ ஏதோ போட்டு, இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல அந்த கல்லறை சுத்தி செயின் வேற கட்டுறாங்க, சங்கிலி கட்டுறாங்க, அழகா இருக்கு. உயிர்த்தெழுதுனால இந்த பாறை எப்படி ஒடிமா, இந்த கல்லறை திறகுமா அப்படின்னு நான் யோசிக்குவேன் சில நேரத்தில். அப்போதான் இந்த செய்தி நமக்கு நினைக்கு வரும். பெரிய பாறையை போட்டிட்டு ஆண்டவர் இந்த வழிகிறது எவ்வளோ நேரம் ஆகுது? இயேசு சிலுவையிலே மரித்த போது அங்கே நடந்தது என்ன? பூமி அதிர்ந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலைகள் 2ஆய் கிழிந்தது. அப்போ கல்லறைகளும் திறந்தது, பிரேதங்களும் உயிர் பெற்று நடந்து போனதுன்னு செய்தி சொல்லுது, வேதம் சொல்லுது. மரித்தவர்கள் அப்பொழுது இயேசு மரணத்தின் போது சிலர் உயிர் பெற்றார்கள் என்பது வரலாற்று செய்தி.
அப்படியானால் இங்கே கல்லறைக்கு அதிகாலையில் சென்றவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கு. இவன் போகும்போதே பேசியிருப்பாங்க, பெண்கள் தானே, இந்த ஏற்கனவே ஒரு பெரிய கல்லை போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு சீல் வச்சிருக்காங்க, காவல்காரர்கள் வேற இருக்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நம்ம அனுமதி வாங்கல, எப்படி நம்ம இப்போ அங்க போறது, இந்த இவ்வளவு பெரிய கல்லை யாரு புரட்டுவாங்க என்ற ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு அங்க போறாங்க. போனவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி? அந்த கல்லறை கல் புரட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எப்படி எப்படி இருந்தான்னு சொல்றாரு. அவன் முகம் எப்படி இருந்ததான், அவனுடைய ரூபம் மின்னல் போலும், அவன் வஸ்திரம் உறைந்த மழை போலும் என்கிறார். தேவதூதனுடைய அடையாளம் அது. இப்ப அந்த தேவதூதன் அங்கே அங்கே உட்கார்ந்து இருக்கிற பொழுது இதை பார்த்து ஏற்கனவே காவல்காரனுக்கு பயந்து அவனுக்கு போய் செத்து போன மாதிரி விழுந்து கிடக்காங்க. அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, கல்லறை இப்படி திறந்து கிடக்கு, மேல ஒரு தேவதூதன் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள பார்த்தா இயேசுவின் சரீரத்தை காணோம். அவரை சுற்றி இருந்த அந்த ஆடைகள் மட்டும் அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அப்பதான் அந்த பயத்துக்கு நடுவில் அவர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி கிடைக்கிறது. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்க பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் இல்லை, அவர் இல்லைங்க. எங்க போயிட்டாரு? தாம் சொன்னபடியே அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் தேவதூதன். தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். வேணும்னா வச்சு எடுத்த பாருங்க, அங்க இருக்கார பாருங்க, தானே வச்சுக்கிட்டு பாருங்க, இல்லையே? அப்படியானால் உயிர்த்தெழுதல் வெற்றி செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற போது 3 அழைப்பு வருகிறது அவர்களுக்கு. என்னன்னா, வாருங்கள், பாருங்கள், போய் கூறுங்கள். அவ்வளவுதான், உயிர்த்தெழுதல் செய்தி முடிஞ்சிச்சு. வாருங்கள், பாருங்கள், போய் கூறுங்கள். என்னத்தை வந்து பார்க்கணும்? அவர் இங்க இல்லை, பாருங்க. எதை போய் நீங்க அழைப்பு எது? உள்ளவா, உள்ளவா, ஏசு இருக்கிற இடத்துக்கு வா, பாரு. இப்ப போய் அந்த செய்தியை போய் கூறு. யார் போய்? சீடர்களுக்கு போய் சொல்லு. ஏன்னா அவனுக்கு பயந்தாங்கொழிக்கு ஒழிஞ்சிருக்கிறான். உள்ள கல்லறிக்கே வரல பாருங்க. அவங்க 3வது நாள் கல்லறிக்கே வரல. ஆம்பளைங்க சிலுவை பக்கத்திலே வராதவங்க, அவர் செத்த பிறகாவது வந்திருக்கலாம்ல, வரல. அவங்க பயத்தினால், யூதர் பயத்தினால் அவர்கள் என்ன செய்தாங்களாம்? மேலாறையில போய் கதவை உள்ள பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப பெண்கள் தான் தைரியமாய் துணிச்சலா இங்க வருகிறார்கள். தாம் ஏற்கனவே அவர் சொன்னபடியே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அவர் ஏற்கனவே அது சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அவங்களுக்கு அது புரியல. வாசிங்க, அதை எடுத்து பார்க்கலாம். 16:1 16:21 வாசிங்க. சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எது? நான் எருசலேமுக்கு போறேன், அங்க பாடுபடுவேன், மரிப்பேன், 3வது நாள்ல நான் எழுப்பப்படுவேன். அது சீடர்களுக்கு புரியல. பேதுரு தனியா கூப்பிடுறாரு. என்ன, இந்த பாடெல்லாம் உனக்கு வேண்டாம், இந்த மரணம் உனக்கு வேண்டாம். ஏன்? இப்படியே அவர் கூட பின்னாலேயே சுத்தி நிற்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் இயேசுடைய வருகை, அவருடைய அழைப்பு என்பது அவர் மரிக்க வேண்டும், 3வது நாள் அவர் உயிர் பெற்று எழ வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்த அந்த மக்கள் அவருடைய சரீரத்தை முதல்ல அவங்க அந்த சுகந்த வர்க்கம் எடுத்துன்னு வந்ததே தவறு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, நான் உயிரோடு எழுந்துரும் 3வது நாள் சொல்லியிருக்கிறார். உயிரோடு எழுந்தாரா இல்லையான்னு பார்த்து வேணா வந்திருக்கலாம். இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை யாராவது திடீர்னு போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. தோட்டக்காரன் நிச்சுன்னு அவர்கிட்டே தான் பேசுறாங்க. இப்போ ஆண்டவர் கல்லறைகள், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் போய் கல்லறைகளை தேடுகிறார்கள்.
உயிர் தெழுந்தவரை போய் மரித்தோர் இடத்துல தேடலாமா? அவர்கள் போய் தேடினார்கள். தேவகுமாரனா என்ற கேள்விக்கான விடை இவர் தேவகுமாரன் தான் என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக அவர் உயிர் தெழுகிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நீதியின் சூரியனை கிழக்கில் தேடாமல் மேற்கில் தேடுகிறார். அவர் கிழக்கில் உதிப்பார். ஆனால் இவங்க எங்க போறாங்க? சூரியன் மேற்குல உதிக்கணும், அங்க போய் நிற்கிறாங்க. இல்ல, அது திறந்த கல்லறை ஆகி போனது. இயேசுடைய மரணம் சீடர்கள், மாதர்கள், அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மனச்சோர்வை உண்டாக்கி இருக்கிறது உண்மைதான். பயம் உண்டாக்கிறது. அவருக்கே இந்த நிலைமை நமக்கு என்ன என்று பயந்தவர்கள் தான், பலவீனமா இருந்தவர்கள் தான். ஆனால் அந்த பலவீனத்தை, கலக்கத்தை, கவலையை இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பெரும் மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம், அதே சமயத்துல சந்தோஷம். அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. யாரு சொல்றது? இத முன்ன பின்ன பார்க்காத ஒரு தூதன் வெண்மையா உட்கார்ந்துருக்கிறான். அந்த ஆள் சொல்றாரு, அடையாளத்தை காட்டுறாரு. உள்ள எட்டி பாருங்க, உள்ள அவரை வைத்த இடத்தை பாருங்க, அங்க இல்ல, அவர் இல்ல. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. வந்த மாதர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சி செய்தி அவர்களுக்கு பயத்தை நீக்கியது, ஒரு பெரிய நன்னம்பிக்கை கொடுத்தது, ஒரு பலனை கொடுத்தது. ஆதாரங்கள் நமக்கு முக்கியம். முதல்ல கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சாட்சி இருக்குதா அப்படின்னு நீதி அரசர் கேட்பார். யார் சாட்சி? அப்ப தீர்ப்பு எப்படி கொடுப்பாரு? சாட்சிகள் கொடுத்த சாட்சிகளின் அடிப்படையில், இரண்டு தரப்பு சாட்சிகளை விசாரித்ததன் அடிப்படையில் இவருடைய சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்களுக்கு இந்த தீர்ப்பை நான் வழங்குறேன்னு சொல்லுவார். இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எத்தனை சாட்சிகள் இருக்கிறது பாருங்க. பெருமையான கல்லறை சாட்சி, அந்த தேவதூதன் சாட்சி, அவரை சுற்றியிருந்த வெறுமனே கிடக்கின்ற ஆடைகள் அவருக்கு சாட்சி, மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் அவருக்கு சாட்சி, தேவ தூதர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். கல்லறை அந்த செய்தியை கேட்டு சீடர்கள் சாட்சியாய் மாறினார்கள். இப்போ அந்த செய்தியை நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. இயேசுவே அவர்கள் மத்தியில வந்து நின்று என்னன்னு சொல்றாரு? வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பாதத்தை தழுவி கொண்டார்கள். அதுதான் செய்தி. அங்க அவரை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே தழுவி கொண்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, ஒரு இலங்கையில என்னுடைய நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்த போது அவர் ஒரு ஊருக்கு அழைத்து சென்றார். அந்த ஊருடைய பெயர் கொட்டைக்கலை. கொட்டைக்கலை அந்த ஊர் பேர். தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய தமிழ் தலைவர், இப்ப அவங்க பையன் இருக்கிறாரு. இப்ப அந்த தொண்டைமான் தான் தமிழர்களுக்கு உரிமைகளுக்காக போராடிடுவார் அந்த காலத்துல. அந்த அந்த ஊர் தான் அவரு. அந்த ஊர்ல போயிட்டு ஒரு வீட்டுல பிரேயருக்கு போனோம். போனா ஒரு அம்மா, ஒரு 50-55 வயசு இருக்கும். அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுது, என்னம்மா ஆடுற? ஐயா, நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்களா? ஆமாமா. தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்களா? ஆமாமா. எங்க அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போனாங்க. எங்க கிராமத்துல பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுமா? 28 வருஷம் ஆச்சு. இந்திரா காந்தி பேருக்குல கப்பல் ஏற்றி விட்டாங்க. என்ன எங்க அம்மா எல்லாம் ஏறி போயிட்டாங்க. என்ன இதே ஊர்ல இருக்கு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க கிராமமே தெரியலையா எங்க அம்மா. சரிம்மா, நாங்க பார்க்கலாம். அம்மா பேசுவது பார்க்கலாம். வந்துட்டு பிரேம்குமார் ஒரு ஐயர் இருக்கிறார், ஆம்பூர் சுத்திப்பாட்டில் ஐயர். அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தெருவில் இருக்கிறாங்கண்ணா, புதுமணியில். அவங்க மகளெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்கண்ணா, ஸ்ரீலங்காவில். ஏற்கனவே பிரேமேரு நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறோம் ஸ்ரீலங்காவில். எனக்கு ஸ்டக் ஆச்சு. உடனே அந்த பாஸ்டர் போன் வச்சேன். பாஸ்டர்,
அந்த அம்மா பேரெல்லாம் கொஞ்சம் உடனே எனக்கு அனுப்பு அப்படின்னு அனுப்புனாங்க. நான் போயிட்டு அந்த தெருவில் போய் அந்த லாஸ்ட் ஒரு வீடு அங்கே போனால் ஒரு அம்மா ஓலம் முடிச்சு வயசான அம்மா உட்காந்துருக்கு. நான் போன உடனே அம்மா அப்படின்னா, யார் பாணி? நான் கொட்டக்காலையிலேருந்து உன் மக அனுப்பிச்சா வந்தம்மா. அவ்வளோதான். அந்த அம்மா எழுந்த போய் குச்சி எழுந்துக்கிட்டு ஒரே சந்தோஷம், அழுது ஒரு பக்கம். என் மகன் இருக்கிறாளா? எங்க இருக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பாஸ்டர் நான் ஃபோன் பண்ணி, நீ அங்கே போ அவங்க வீட்டுக்கு. அவர் ஒரு 70 கிலோமீட்டர் அவங்க வீட்டிலேருந்து, பாஸ்டர் வீட்டிலேருந்து 70 கிலோமீட்டர் டூ வீலரில் போய் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் அவங்க பேசவே இல்லை ஃபோனில், அழுதுனே இருக்கிறாங்க. அவர் பேசினாங்க. ஒரு நாள் பாஸ்டர் அந்த அம்மா கூட்டின்னு வந்தார், அவங்க பொண்ணை கூட்டின்னு வராது. அப்போ நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்க வீட்டாங்க போகிறதுக்கு, இங்கேருந்து போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது நான் அங்கே நான் போனேன். அப்போ எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மாவும் பொண்ணும் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவர் பாஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து, ஐயா இவங்க சந்திக்கும் போது என்ன நடந்து கொஞ்சம் பாருங்க, நீங்க பாருங்க. அந்த தாயும் மகளும் 28 வருஷங்கள் கழித்து சந்திக்கிற அந்த சந்திப்பு, அந்த அம்மா உள்ளேருந்து ஓடி வருது, இந்த அம்மா வெளியிருந்து போகுது. ஓடி போய் 2 பேரும் அப்படியே கட்டி அணைச்சு ஒரு 1/2 மணி நேரம் அழுதுனே இருக்காங்க. அந்த அம்மா சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த ரவி பாஸ்டர் காலில் விழுந்துச்சு. அம்மா, நான் என் பிள்ளைய பார்த்தாலே செத்துருன்னு நினைச்ச ஐயா, நீங்க எல்லாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட உதவி செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா, என் அம்மாவை பார்க்காதே செத்துருக்கணும் நான் நினைச்சேன். ஒரு எத்தனை நாள் இங்க இருக்கணுமா நீ இரு, அதுக்கு பிறகு நாங்கள் எனக்கு தனியாக வர தெரியாது, தனியாக போக தெரியாது, நம்ம ஃப்ளைட்டில் வந்து போக தெரியாது. அந்த சந்தோஷத்தை இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே மரியாளும் மகதலேனா மரியாளும் பெற்றதை நான் யோசித்து பார்த்தேன். திடீர்னு காலையில் அது எனக்கு யோசனை வந்துச்சு. நீண்ட நாட்கள் சந்திக்கிற ஒரு நண்பர்கள், ஒரு பெற்றோர்கள், பிள்ளைகள் எப்படி சந்திப்பார்களோ அதை போல 3 நாள் தான் இயேசு பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த 3ஆவது நாள்ல இயேசுவின் பாதத்தை அவர்கள் தழுவிக்கொண்டார்கள் என்பது பெரிய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக அங்கே இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவினை உயிர்த்தெழுதல் அவர் முதற் பலனானவர். உயிர்த்தெழுதலின் முதல் பலன் அவர்தான். இன்றைக்கு நம்மை அந்த உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக இருக்கிற இயேசு சாட்சியாக்கி இங்கே நம்மை அமர்ந்து வைத்திருக்கிறார். இந்த நல்மேய்ப்பர் லூத்தரன் திருச்சபை இருக்கிறது என்று சொன்னால், இந்த திருச்சபை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு உயிருள்ள சாட்சி. அவர் மரித்தோரின் கடவுள் அல்ல, அவர் உயிர்த்தோரின் கடவுள். ஜீவர்களுக்கெல்லாம் அதிபதி, ஜீவ அதிபதி அவர் பேரு. அன்புக்குரியவர்களுக்கு அவருடைய அந்த மரணத்தினுடைய விளைவு அல்லது உயிர்த்தெழுதலினுடைய வெற்றி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது முதல் காரியம் என்னன்னா, தீமையை வென்றெடுத்தார். தீமைகள் அகன்றது. தீயவனின் எல்லா கெட்ட செயல்பாடுகளும் ஒளிந்தது. எல்லா தீமைகளுக்கும் அவர் முடிவு கட்டினார். 2வது, மரணத்தின் மீது வெற்றி கண்டார். சாவே உனக்கு சாவு வராதா என்று கவிஞர்கள் எழுதுவார். ஆனால் சாவுக்கே சாவு பண்ணி எடுத்தவர் தான் இயேசு. தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே மரணத்தை வென்றெடுத்த ஆண்டவர் மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். சாத்தானின் தலையை நசுக்கி மரணத்தின் கூர்வடித்து, மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கொடுக்கெங்கே என்று மரணத்தை ஜெயமாக்கி வென்றெடுத்தார். 1 Corinthians 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். 12வது வசனம் 54 57 வரை இயேசுவின் உயிர்த்தெழுதலினுடைய பலனை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அவரே சாட்சியாக 40 நாள் ஏறக்குறைய 10 முறைக்கு மேல காட்சி கொடுக்கிறார். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த காட்சியை கொடுக்கிறார். இங்கே மாதர்கள் இயேசுவை கண்டார்கள், இயேசுவை பார்த்தார்கள்,
பேசினார்கள். அவருக்கு சாட்சியாய் வேகமாக ஓடுகிறார்கள். விரைந்து போய் சீடரிடத்துல நாங்கள் அவரை பார்த்து விட்டோம், அவர் உயிரோடு எழுந்தார் இந்த செய்தியை கூறி அறிவித்தார்கள். அதுதான் இந்த உலகத்தினுடைய வெற்றி, கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி, கிறிஸ்துவின் வெற்றி, கிறிஸ்தவருடைய வெற்றி. இன்றைக்கு அந்த வெற்றிக்கு தடைகளாக எத்தனையோ காரியங்களை இந்த தேசத்துல ஆளும் கட்சியை செய்கிறது. ஆனால் நீங்க நல்லா யோசிங்க, எத்தனை பேர் கல் வந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதல் தடை செய்ய முடியும். இந்த காவலாளிகள் வயது ஓடி போய் சொல்றாங்க, ஐயா ராத்திரி இது மாதிரி ஆகிப்போச்சு, விடிய காலம் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அந்த சங்கிலியெல்லாம் அறுந்து போச்சு, பார தனியா தள்ளுது ஐயா போய் சொல்றானுங்க அதிகாரிகளுக்கு. அது தானா உருண்டு போச்சு ஐயா. அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் தேவத்தது மாதிரி வந்து நிற்கிறான், ஐயா எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் போய் செத்பான் மாதிரி விழுந்துட்டோம். அவனுக்கு என்ன சொல்றாங்க, காசை கொடுத்து இது யாருக்கு சொல்லாதீங்க, அவங்க சீடர்கள் 2 பேர் வந்து ஏசாமி திடீர்னு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அது சொல்லுவாங்களே சில நேரத்துல, ஊர்வாய போட முடியாது, இயேசுடைய உயிர்த்தெழுதலை மூட முடியாது, மறைக்க முடியாது, அது சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை சொல்லியே ஆக வேண்டும். இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்தவ பார்க்கும்போது அவர் உயிர்த்தெழுந்தார், எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆம் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இதைதான் சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் கிறிஸ்தவர்கள்ன்றது அடையாளம். அது ஒண்ணு. இன்னொன்னு, தரையில பெருவிரல்ல மீன் படத்தை வரைவாங்க. 2 பேர் சந்திக்கிற பொழுது ஒருத்தர் மீன் படத்தை வரைஞ்சாருன்னா இன்னொருத்தரும் அது மீன் படத்தை வரைஞ்சா 2 பேர் கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம். அதை அடையாளம், ஏன்னா வெளியே தெரிஞ்சா கொண்டுருவாங்க, வெளியே தெரிஞ்சா சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தின் கிறிஸ்தவம் வேறு மாதிரி இருந்தது, இந்த காலத்தின் கிறிஸ்தவம் வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை, அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவானவர் அவரை மரணத்திற்கு எழுப்பினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்றாரு பவுல், அவரை பிதாவின் மகிமையினால் அவர் எழுப்பப்பட்டார். அப்போ மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நித்திய வாழ்வு கிடைக்கிறது. நித்திய வாழ்வின் ஆசீர்வாதமுடைய வழித்தோன்றர்களாய் இந்த உலகத்துல அந்த செய்தியை பெற்றவர்கள் எல்லாம் உடனே புறப்பட்டு போய் சொன்னார்கள். நமக்கும் அந்த செய்தி சொல்லப்பட்டது. இந்த உலகளாவிய திருச்சபையோடு நாமும் உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை உரைக்க அவர்கள் கட்டளை பெற்றார்கள். அந்த கட்டளை அவர்கள் அறிவித்தார்கள். நாமும் அவரை உயிருள்ள சாட்சிகளாக இருக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். ஏன்? கண்டவர்கள் எல்லாம் சாட்சி சொன்னார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், பேதுரு கடவுளை பற்றி செய்தி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லினே வந்துட்டு, நீங்க அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, கடவுளோ அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் கற்கண்ட சாட்சிகள் என்றார். நான் சாட்சி என்றார். அன்புக்குரியவர்களே, கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மரித்தீர்கள், ஆனாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது என்றார். அப்ப அவரோடு மரித்தோம், அவரோடு உயிரோடு எழுப்பப்படுவோம். அப்ப நித்தியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, சமாதானமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. மரணம், பாவம், பயம், தீமை, எந்த சூழ்நிலையில் இருக்கிற பெரும்பாறைகள் நம்மை அந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசத்திலிருந்து தகர்த்தெடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இங்கே இயேசு என்கின்ற ஆதவன் உதித்து விட்டார். நீங்களும் நானும் உயிருள்ள சாட்சிகளாய், வாழும் சாட்சிகளாய் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி பதில் சொல்றாரு. நீங்கள் மரித்து எழுந்தவர்க்கென்று சாட்சியாய் படித்திருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சிகளாய் இருப்பதுதான் நம்முடைய அழைப்பா இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் மரணத்தை வென்றெடுத்து உலகத்தை
பிசாசுடைய அந்தகார சக்திகளை தன் தலையால் நசுக்கி நம்மை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து பணிந்து அவரை தழுவி அவர் விட்டு சென்றிருக்கிற சுவிசேஷ வார்த்தைகளை பணிகளை இந்த உலகிற்கு சாட்சியாக்கி வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.